السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. الذين ينفقون في السراء والضراء والقابلين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய திருப்பெயர் போற்றி இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னாரது அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த அவர்களது குடும்பத்தார் சத்தியசீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபியன்கள் தபு தாபியன்கள் சங்கிற்குரிய இமாம்கள் இறைநேச செல்வர்கள் இறை அருள் பெற்ற நல்லடியார்கள் இங்கே குழுமி இருக்கிற பெரியவர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் உங்கள் யாவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள் அவன் நம்மீது விதித்திருக்கின்ற கடமைகளில் முக்கியமான கடமை தொழுகை. தொழுகைன்னு சொன்னாலே நம்ம ஆளுக்கு நிறைய பேருக்கு அழுகதே வருது. ஒரே தொழுவு ஏன்னா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வேற ஏதாவது சொல்லுறாங்க. தொழுகையாளியா இருக்கணும்னு சொன்னாலே கோபம் வருது. அதே பேர் வேற இஸ்லாத்துல சப்ஜெக்டே இந்தியாங்க. களிமா சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் தொழுகிறதான கேட்க மாட்டாங்க. 1008 பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு எடுத்துருங்க, குடும்பத்திற்கு 1000 பிரச்சனை இருக்கான். அதுக்கு வழியே காணும். தொழுனா தொழுதா என் வீட்டுக்கு செலவழிக்கிறது யாரு, என் வீட்டுக்கு சம்பாதிக்கிறது யாரு, நான் எப்ப வீடு கட்டுறது, என் பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படிங்க நான் எப்ப கார் வாங்குறது, பங்களா வாங்குறது, தோட்டம் வாங்குறது, துறவு வாங்குறது, எப்படி இதெல்லாம் இருக்கு. ஒரே தொழு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னாங்க. தொழு வந்தா வெற்றி கிடைக்கும். அதை வந்து விளங்க எப்படிங்க, அதை விளங்குதானே விளங்கணும். அவன் நினைக்க தொழுத்து வெளியே வரும்போது பள்ளியாசு தலைவர் கூப்பிட்டா பஜரத்துல வண்டியா 5000 வச்சுக்கோ. பள்ளியாசு இடம் பத்தாது, பத்துமா பத்தாதுங்க. 5000 பஜர தொழில் 5000 500 இருக்குன்னு வைங்கள, வீட்டம்மா படுக்க விடுமா, 4 மிதி மிதிச்சு எழுப்பி விடும். 500 விட்டு போக போகுது. ஏன் துன்யா தான் 500 கிடைக்குமா? நோம்பு நேரத்தில் வருங்க, நோம்பு வச்சிருப்பான், பஜர தொழுவ மாட்டான், நோம்பு தொழுவ மாட்டான். அசல் தொழில் கிளீனா பொண்டாச்சுன்ற கூட்டம் இருக்கு. ஏன்னா நோம்பு பிடிவாங்க. அட வாங்கிடா, எது கூட்டம் வேணும்? கஞ்சி வாங்கணும். அசல் தொழில் நடந்து கஞ்சி, அதுக்கான கூட்டம் பள்ளியாச்சு இருக்கும். அசல் தொழில பஜர்ல இருக்க சகல வச்சா இந்த மயக்கும் தொண்டோட குடும்பம் பெருசா படுத்துவீங்க. பஜர் தொழுவுங்களப்பா, அது தொழுதுக்கலாங்க. வருஷம் பூரா தொழுவா செஞ்சோம். நோம்பு 1 மாசம், என்னங்க 1 மாசம் நோம்பு.
அந்த தொழுகை எல்லாம் இல்லாத போது இந்த தொழுகை எல்லாம் போயிட்டு போகுது. நோம்பு வச்சிருக்கோம்ல அப்படின்னா நோம்பு வச்சா முடிஞ்சு வச்சா? களிமா தொழுகை நோன்புதான். களிமா கருத்து என்ன இருக்கு? கட்டாயம் தொழுகை இருக்கு. தொழுகை கருத்து நோம்பு இருக்கு. நோம்புக்கு சலுகை இருக்கு, தொழுகைக்கு சலுகை இல்லை. நோம்புக்கு சலுகை இருக்கா இல்லையா? நோம்பு உங்களை நோம்பை நீங்கள் அடைவீர்களே ஆனால், அந்த நோன்பு உங்களுக்கு வந்து விடுமே ஆனால், அந்த நோன்பு காலங்களில் நோய்விட்டு இருந்தால் நோம்பு வைக்காதீங்க. டாக்டர் கேளுங்க, அப்பா நோம்பு வச்சு வச்சுக்கோ, உங்க ஹெல்த் பிரச்சனையில இருக்கு, பீஸ் ஆயிரும் வச்சுக்கோ, விட்டு இல்ல வை. அப்படி பீஸ் ஆனா பிரச்சனை இல்ல, ரப்புல் ஆலமீன் எனக்கு இதோட பெரிய சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு போ. ஆனா மார்க்கம் சொல்லி உனக்கு சலுகை கொடுக்கும். அங்க அந்த வழி அந்த வழி அப்ப மார்க்கம் இருக்கு, சலுகை கொடுக்கு, விட்டுரு. அது இந்த நோன்பு முடிந்ததற்கு உனக்கு சரியாச்சுன்னா வச்சிரு, சரியாச்சுன்னா வச்சிரு. இல்ல முடியவே செய்யாதுங்க அவ்வளவுதான். அப்படியா ஒரு ஆளுக்கு உணவு கொடுத்துரு, ஒரு நோன்புக்கு ஒரு ஆளுக்கு உணவுங்க. அந்த தொழுகைக்கு பஜர் விட்டுட்டியா, ஒரு ஆளுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்க மார்க்கம் சொல்லுதா? இல்ல, விடவே கூடாது. அத ஜும்மாவோட இமாம்கள் வரிசையா சொல்லத்து செய்யறாங்க. அதுவும் எவ்வளவு அன்பொழுக ஒரு தாய் தன் பிள்ளை அனுப்பிச்சு சொல்ற மாதிரி, அவன் குடியாரன் இருப்பா, வட்டி வாரலா இருப்பா, இன்ன இத்தியாதி எல்லாத்தையும் வச்சுங்க, எல்லாத்தையும் இருப்பான். அவன் அங்க அந்த ஆள் ஜும்மாவை சொல்றதை எப்படி சொல்லுவாரு? அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தனது திருமறைகளை ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து சொல்கிறான் அப்படின்னு அழகா சொல்லுவார். சொல்லிக்கிட்டு கிடக்காம்போ அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டில் தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் இன்று வரையும் இருக்கிறார்கள். அதுதான் உருளாக்கப்பட்ட பிரச்சனை வருது. என்னங்க, இன்றைக்கு 60 வயசுல 70 வயசுல 55 வயசுல 35 வயசுல இருக்காங்கல்ல, எத்தனை பேர் இருந்து நமக்கு இந்த சமுதாயத்துக்கு உண்டான ஒரு வெற்றி இருக்கிறதா சொன்னால் பலகீனமா தான் இருக்கும். ஏதோ கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அதனால எல்லாம் விட்டு போடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சிரமம் நம்மை விட்டு நீங்க இருக்கிறதா என்று சொன்னால் சிரமம் நம்மை விட்டு நீங்கவே இல்லை. ஆனால் 23 ஆண்டு காலத்துல 13 வருஷம் மக்காவில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்து 13 வருஷம் எவனை ஏற்றுக்கொள்ள கஷ்டம். அந்த ஏற்றுக்கொண்ட அதுலயும் ஏற்றுக்கொண்டவர்கள் வாங்க, அவர்களுக்கு துன்பம், கஷ்டம், கவலை, துக்கம், துயரம் எல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. இஸ்லாத்தை நான் ஏத்துக்கிட்டேன்னு வெளியே சொல்ல முடியாது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, அவங்க தன் தோழன் தம்பிட்டு சொல்லி விடுறாரு, மக்கான ஏதோ ஒரு மனுஷன் இருக்காரு முகமது, அவர் என்ன சொல்றாரு கேட்பாரு. அவர் தம்பி வந்து பாக்காரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடத்தை செயல்பாடு இதெல்லாம் கேட்டு அவங்க இஸ்லாத்தை சொல்ற முறைன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு போய் நேரம் சொல்றாரு. அப்படியா அவன் நான் போறேன்னு போன வர்றாரு. வந்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சிரமம்ங்கிற மாதிரி நிலைப்பாட்டில் யாரும் முகமது நபியை காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவர் மக்காவில் அரண்ல உட்காந்து ஜம்ஜம் தனியா வெளியூருக்காருல்ல, அடுத்த வெளியூருக்காரர், வெளியூருக்காரனால யாருக்கு போய் சாப்பாடு வைக்க முடியாது. நான் முஸ்லீமா வந்திருக்கேன், முகமதை பார்க்க வந்திருக்கேன், என்ன பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. அப்படித்தானே, நான் ஒரு முகமது நபியை பார்க்க வந்திருக்கேன், என்ன ஆகும், கொண்டு வாங்குவோம். அப்ப இதே கொஞ்ச நாள் யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஜம்ஜம் தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஆடுறான் அந்த முகமது நபி அப்படின்னு தேடுறாங்க. ஒரு நாள் அலிகள் இல்லாம பார்த்து இந்த முகமது நபியை பார்க்கணும்ட்டாங்க. அப்ப அவங்க நினைச்சாங்க, என் கூட வா, இப்படி என் கூட வா, யாராவது எதிரிகள் வரதா தெரிஞ்சுன்னு வச்சுக்க, இடம் தரவேன், நான் காலில் முள்ளு குத்துற மாதிரி ஏதாவது கீழே குஞ்சிட்டு நின்று போறணும், திரும்ப நான் போவேன், பின்னாடி வரணும்னு சொல்லி கூட்டு போவாங்க. கூட்டு போனோடனே அங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டவுடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிரதர் மக்காவுடைய சூழ்நிலை சரியில்லை தெரியுதா, நீ வாட்டுக்கு போய் வெளியே வந்து நான் முகமது நபியை பார்த்தேன், இஸ்லாத்துக்கு வந்தேன், களிமா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றா, பிரிச்சு மேஞ்சுட்டாங்க, நீ ஊருக்கு போயிரு, எப்படியா உங்க ஊருக்கு போயிரு, போய் அங்க போய் இரு, நாங்க இஸ்லாம் வளர்ந்துருச்சு, ரசூலுக்கு முகமது நபியுடைய மார்க்கம் மேலங்கிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப என்கிட்ட வந்து சேர்ந்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, களிமா அல்லாஹ்ங்கிற உண்மைதானே, பிரச்சனை இல்ல. நேர ஹரமுக்கு வந்தாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தான் அல்லாஹ் தவிர வேற யாரும் கிடையாது, முகமது வந்து அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் அக்பர், கேட்காத வேணும், பிரிச்சு மேன்ட்டார். அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சிறியதான், அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வரல, இருந்தாலும் ஏறுந்து
என்னப்பா நீங்க அடி வரப்படி இந்த அடி அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்காரு. என்ன கல்மாத்துல் முகமது போய் பார்த்திருக்கேன். கல்மாத்துல் அவங்க ஏரியா தாண்டி தான் நீங்க வியாபாரத்துக்கு போகணும். ஊரை தாண்டி உங்களை அவங்க கூட்டத்தாருக்கு பிரிச்சு மேஞ்சிடாங்கப்பா, அதனால வியாபாரம் தடை செய்யப்பட்டோம் பார்த்துட்டு அவங்க விட்டாங்க. திரும்ப போறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி பார்த்தாங்க, திரும்ப இல்லாம. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சொல்லி பின்பும் கூட இஸ்லாம்ங்கிறது அந்த உறுதி தானே, அல்லாஹ்ங்கிறது உறுதியாக இருக்கிறத உறுதியாக இருந்த அபூ தர் அல்-கிஃபாரி ஹரம்ல வந்து அவளுக்கு என்ன செய்வாங்க தெளிவா சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல நம்மள மாதிரி சிரமம் கஷ்டம் இதை போய் வெளியே சொல்லணும், அமைதியா மூடி இருந்துக்கிறோம் சொல்லவே இல்லை. துன்பகரமான நேரத்திலும் கூட சஹாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் என்பதற்கு சார்ந்து சுமையார் ரலியல்லாஹு சுமையார் ரலியல்லாஹு வரலாறு நம்ம கேட்டிருக்கோம். துன்பம் தான். எந்த அளவுக்கு துன்பம், பெரும் கஷ்டம். எந்த அளவிற்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்ததற்கு கிடைத்த பரிசு என்ன, அவர்களை கடைசி வரையில சுடுமுடலில் போட்டு புரட்டி எடுத்து கலிமாவை விடு லாத் உஸ்ஸா என்று நாம் வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், வணக்கத்திற்கு தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த சொல்லிலே உறுதியா இருந்தாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் அல்லாஹ்னு சொல்லி சும்ம இஸ்தகாமு அதுல உறுதியாக இருக்கிறார்கள். ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கஷ்டம் வரும்போது அல்லாஹ் தர்றான். குல்ல இஸ்ஸிபனா இல்லாம கத்தபல்லாஹு லனா, அல்லாஹ் நாடின தீங்கை தவிர வேற எது எங்களை நாடாது. அவன் எங்களை சோதிப்பதற்காக என்ன செய்வான்? அந்த துன்பத்தை கஷ்டத்தை கவலையை துக்கத்தை கேட்டு தருவான். அப்ப என்ன செய்யுமா? ஒருமைதான். அல்லது அசாபத்து முசீபா, அவர்களை ஒரு தீங்கு தீண்டி விடுமையானால் அவர்கள் என்ன சொல்றாங்க? என்று அவர்கள் சொல்வார்கள். யாரு? இறை விசுவாசிகள், இறை நம்பிக்கையாளர்கள், முத்தகீன்கள் என்ன சொல்லுவாங்க? இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி அல்லாஹ்வுக்குரியவர்கள். அவங்க டிக்கெட் கிடைச்சு போயிட்டாங்க. நம்மளே என்ன சொல்லுவோம்? வாழ வேண்டிய வயசுல, சின்ன வயசுல மனசுல ஏத்துக்கிறவே முடியல சொல்லுவான். இப்படியே மனசுல ஏத்துக்கிறவே முடியல. இந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு மவுத் செய்தி நம்ம இதுல வாட்ஸ்அப்ல நம்ம நண்பர் போடுற அவர் போட்டோ பார்த்தோம்னா 33 வயசு. இதுல இருக்குங்க 33 வயசு தான் ஆகும். போன் பண்ணி என்னங்க ஆள் போட்டா ஜிம்முல இளமையா இருக்காரு, அதுக்குள்ளே மவுத்துக்கு என்ன பிரச்சனை அப்படிங்க. என்ன பிரச்சனை? 11 மணி வரைக்கும் வியாபாரம், 11 மணி வரைக்கும் வியாபாரம், 12-1 மணி வரைக்கும் சாப்பிட்டு வீட்டுல உட்காந்து போனை பார்த்து நோண்டிக்கிட்டே இருந்து பேசிக்கிட்டே இருந்து அது என்ன ஆகி போச்சு? உடம்புல பிரஷர் கூடிடுச்சு. கூடிடுச்சு, பிரஷர் கூடிடுச்சு. ஒரு நாள் திடீர்னு மயக்கமாறாரு, கீழே விழுறாரு, ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மூளையில் இருக்கிற நரம்புல பிரச்சனை சொல்லி அதுக்கு நினைச்சாங்க அந்த மூளைக்குள்ள போய் அந்த நரம்புகள் எல்லாம் சரி வாங்குவதற்கு உண்டான எப்படி ஹார்ட்டுக்கு வச்சிருக்காங்க அதே மாதிரி மூளைக்கு வச்சிருக்காங்க ஆஞ்சியோமா, அதை ரெடி பண்ணி பார்த்திருக்காங்க. எத்தனை லட்சம் ரூபாய் செலவு தெரியுமா? 25 lakhs, 25 லட்சம் ரூபாய் அப்படின்னாங்க. புரிகின்ற கடைசி என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பாடி டெத் ஆயிட்டாங்க. 25 லட்சத்தை புடிங்கிட்டு எடுத்துட்டாங்க. நாங்க அது விட்டாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? சொன்னாங்க அவங்க வெளியே சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு, பணத்தை வாங்க முடிஞ்சு போச்சு. 33 வயசுலயே 25 லட்சம் ரூபாய 3 நாள் 4 நாள் வச்சிருக்கேன். அவ்வளவுதான் வாங்கிட்டு எல்லாம் எவ்வளவு ஒரு நியமத்தை நம்ம செஞ்சிருக்கான்னு பாத்துங்க. அதுக்கு நன்றி செலுத்தணும். வாங்கினா பாடியை கை கொடுத்துட்டான், பணத்தை வாங்கினா பாடியை தந்தான். அப்படிதானே? அப்ப கஷ்டமான நிலையிலையும் கூட படைத்த ரப்பை நினைவு கூர்ந்து அதுல சிரமமாக உறுதியாக இருக்கும். துன்பம் வருகிற போது பொறுமை காக்க வேண்டும். அதுதான் சொல்றான். காலத்தின் மீது சத்தியமாக மனித கஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து வதவாஸவ் பில் ஹக் சத்தியத்தை சொல்கிற போது ஏற்படுகின்ற சிரமம் தான். சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு சிரமம், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சிரமம், கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு சிரமம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சிரமம், எல்லாத்துக்கும் சிரமம். விட்டாங்களா கஷ்டம் துன்பம் துயரம் அல்லாஹ். கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு என்ன படிச்சு பார்த்தோம்னா நாமளா இஸ்லாத்துக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? ஏதாவது தியாகம் செஞ்சிருக்கோமா? ஒரு தியாகம் என்ன செய்யணும்? தொழுகையை தியாகம் பண்ணிடுறோம். என்ன பண்ணிடுறோம்? தொழுகையை தியாகம் பண்ணிட்டு போயிடுறோங்க. கடையில யாரும் இல்லைங்க, ஒண்ணும் போக கூட நேரம் இல்லைங்க, அப்படின்னு தியாகம் பண்ணிடுறோம். ஆனால் அவர்கள் எதை தியாகம் பண்ணாரு? எல்லாவற்றையும் தியாகம்.
கடைசியா உயிர் தான் இருக்க வேண்டாம். என்ன இருக்கு? உயிர் தான் இருக்கு. அதையும் விடுவதற்கு தயார். குபைர் ரலியல்லாஹு அதெல்லாம் இல்லையா? குபைர் ரலியல்லாஹு நிலைமை என்ன? அவரை புடிச்சு கொண்டாந்து கழுமரத்திலேயே திப்பாட்டி கொண்டு என்ன கேட்டாங்க? உன் மனைவி மக்கள் நீ சுகபோகமா இருக்கலாம், சுகபோகமா இருக்கலாம். ஆனா நீ ஒண்ணே ஒண்ணு ஒரு வார்த்தை சொல்லு. அந்த ஒரு வார்த்தையை நீ மகிழ்ச்சிக்குரியதா ஆக்கும், உன்னை சந்தோஷமாக்கிடலாம். என்ன வார்த்தை சொல்லணும்? நான் நிற்கின்ற இந்த தூக்கு மேடையில முகம்மது நிற்பதற்கு தகுதியான ஒரு வார்த்தை தான். இதை சொல்லிதான் உன்னை அவுத்து விட்டுரும். உனக்கு தூக்கு கிடையாது. அல்லாஹ் அக்பர். ஈமானை பாருங்க, அவருடைய உள்ளத்தில் இருந்த உறுதியை பாருங்க. என்ன சொன்னாரு குபைர் அலி? அவர் இந்த தூக்கு மேடையில் அல்லப்பா, அவர்கள் மேடையில ஒரு முள் தைப்பதற்கு கூட நாங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோம். அடுத்து என்ன பரிசு கிடைக்க போகுது? என்ன பரிசு கிடைக்கும்? விடுவானா? அவர் வாய் மூடுவதற்குள்ளாக அம்புகள் ஈட்டி எல்லாம் போய் பாய்ந்து உடம்பை சல்லடை ஆகிடுச்சு. இந்த மேடையில் இருந்து சொல்லிட்டு இறங்கிட்டு அங்க போய் மாத்திக்கிறோம் நினைச்சாமா? எப்படி நீங்க மேடையில நிற்போம், சொல்லுவோம், முகமது மேட்ச் அடிப்பான், கொண்டாந்து நிறுத்த போறாங்களா? மதினாவில் இருந்து கொண்டு நிறுத்த முடியுமா? மதினாவுக்கு நுழைய முடியுமா? இல்ல. ஆனாலும் கூட அவர் எழுதினாங்க அந்த நேரத்தில் உறுதி கஷ்டம். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து நீ நிறுத்திருப்பான்னு சொல்லிடல, அவர் மேல முழுத்தைப்பதற்கு கூட நாங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோம். தூக்கு அம்பு ஈட்டியால் பெய்து அவருடைய மேலே சல்லடைட்டான். ஆனா அந்த நேரத்தில் கூட அவர் கேட்ட ஒரே தெரியுமா? எனக்கு தொழுகிட்டாங்க கொடுக்குறான்னு கேட்டார். எப்படிங்க? தூக்குமரத்தில் ஏறி நிறுத்தப்பட்டதற்கு முன்பு என்ன, எனக்கு ஒரு 2 தொழுவருப்பா அதுக்கு டைம் கொடுங்க. கஷ்டமான அந்த நேரத்துல அப்பவும் கூட தொழுகையும் என் ரப்புட்ட நான் எதற்காக தியானம் செய்கிறேன், எதற்காக உயிரிடப் போகிறேன் என்பதை தெரிய வேண்டும் என்பதற்காக அப்போது சொன்னார்கள் ஒரு 2 தொழுவிட்டாங்க. தொழுது கேட்டாங்க. அல்ல தொழுதுட்டா நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டி இருக்கிறேன் என்பதை ரப்பே உன் தூதருக்கு அறிவிச்சு, யாருக்கு? தூதருக்கு அறிவிச்சு. கொஞ்சம் வச்சு பாருங்க. கஷ்டமான அந்த நேரத்துல ஆளு ரப்புனல்லா என்று இருந்தார்கள். கஷ்டமான அந்த நேரத்தில் கவலை மறந்துவிட்டு சொர்க்கத்தை நினைவு கொண்டு வாழ்ந்தார்கள். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூட சுமையார் ரலியல்லாஹு அவர்கள் சிரமப்படுத்தப்படுவதை பார்ப்பார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சிரமப்பட்டதை பார்த்தார்கள். பொறுமையா இருங்க, அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியை தருவான். பொறுமையா இருங்க, மகத்தான கூலியை தருவான். யாருக்கு? இந்த புகை ஓவர் ஆயிடுச்சா தொலை அந்த பொத்தி, இந்த பத்தி இல்ல அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அந்த கொள்கையில் ஏற்பட்ட அந்த உறுதியில தெளிவாக இருந்தார். அதான் அல்லாஹ் அவருடைய அருள்மறையான திருமறையில சொல்லி காட்டுகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء வல் காதிமீனல் கைஸ வல்லாஃபின லின்னாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء, அவர்கள் இன்ப நிலையிலும் துன்ப நிலையிலும், இன்பகரமான நிலையும் வச்சுங்க அப்போதும், கஷ்டமான நிலை வச்சுங்க அப்போதும் அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்வார்கள். செலவு செய்வார்கள். எந்த அளவுக்கு செலவு செய்வார்கள்? கஷ்டமான நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முலர் கூட்டத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வர்றாங்க. அவருடைய ஆடையெல்லாம் பார்க்க கஷ்டமா இருக்கு. ஆங்காங்கே கிழிந்து அதுக்காக இந்த ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்து போட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி புழுதி படர்ந்து அங்கங்க ஓட்ட அதுக்கு அந்த சூழ்நிலை பார்க்கிறார்கள். கூப்பிட்டு சொன்னாங்க, பாங்கு சொல்லுங்க. பாங்கு சொல்லு சத்தத்தை கேட்டோடனே சாபாக்கு ஓடியாந்துவாங்க. பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே சாபாக்கு ஓடிடுவாங்க. எல்லாரும் வந்தாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரத்து நிசாவில ஓதுகின்ற வருஷங்க முதல் வசனம் அந்த 4வது அத்தியாயத்தின் முதல் வசனத்தை ஓதுனாங்க. ஓதிட்டு சொன்னாங்க, யா இல்லதீன ஆமனு தக்குல்லா வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின் வத்தக்குல்லா இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இந்த வசனத்துல என்ன சொன்னா, அல்லாஹ்
உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைக்கிறான் அந்த வசனத்தை சொல்லி அதனை தொடர்ந்து இந்த இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் உங்களுடைய மறுமைக்காக உட்படுத்துங்கள் சொன்னார். இந்த செய்தியை சொன்ன போது மக்களிடத்துல தர்மத்துக்குண்டான வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அப்படி இல்லாத இருந்த அந்த நேரத்திலும் கூட என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் போய் கூலி வேலை செய்து அந்த கூலிக்கு கிடைத்த கூலியாக கிடைத்த பொருளாதாரத்தை அவர்கள் உண்டதற்கு பின்பு வேற வழியே இல்லை, அவர்கள் உண்டு திரும்ப உழைக்கணும்ல, மீதி பணத்தை கூட சொல்லணும். மீதி கூட நபிகள் நாயகம் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு வாங்கி தர்மத்தின் பொருள் இருக்குல்ல அதுல எடுத்துபடி போட்டாங்க எல்லா பொருட்களையும். இன்றைக்கு வந்த பொருட்களிலேயே ஏன்னா சுமை தூக்கும் தொழிலாளியாக இருந்து சுமையை தூக்கி அந்த சுமையில் கிடைத்த அதற்கு கிடைத்த கூலியை உண்டதற்கு பின்பு மீறி எதுவுமே வைத்துக் கொள்ளாத நிலையில என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் அள்ளி கொடுத்தார்கள். கஷ்டமான நிலை. அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்திற்காக அறிவித்த அந்த நேரத்தில் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, யுத்தத்திற்காக அறிவிச்சான். நிதி வேணும் நிதி வேண்டும் என்று அறிவிப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அள்ளி அவங்களால் முடிந்ததை கொண்டு வந்து தர்றாங்க. அவங்களால் முடிந்ததை கொண்டு வந்து தருகிறார்கள். அப்படி தருகிற அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முதல் ரேங்க்ல இருப்பார். முதல் ரேங்க்னா எதை கேட்டாலும் அப்படின்பா. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இன்று ஒரு ஜனாஸாவில் கலந்து கொண்டவர் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆனா யாரும் சொல்லலாம். இன்று ஒரு நோயாளி சந்தித்தவர் யார்? ஆனா யாரும் சொல்லலாம். எப்படிங்க, நான் போனேன் அப்படின்பா. இன்று ஒரு நோயாளியை சந்தித்தவர் யார்? இன்று ஒரு ஜனாஸாவில் கலந்து கொண்டவர் யார்? இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எதெல்லாம் கேட்கிறாங்க, நான் தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டாலும் இவர் முதல்ல இருக்காரு, எதுலையுமே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப நாளா ஒரு ஆசை, நாம ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரணும். எப்படிங்க, நாம ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காரு. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் கொடுத்தது நோயாளி எல்லாம் நான் இல்ல, உங்களுக்கு சொர்க்கத்துல எல்லா ஆசையும் திறந்திருக்கேன்டா. சொர்க்கத்துல எந்த ஆசையும் 8 வாசல் இருக்கு. சொர்க்கத்துல எத்தனை வாசல் இருக்கு? 8 வாசல் இருக்கு. எல்லா ஆசையும் போலாம். அந்த ஆசை உமர் கொடுத்துருச்சு. நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. இன்னைக்கு அந்த தபூக் யுத்தத்திற்காக கொண்டு வர சொல்லியிருந்த கேட்டிருந்த உதவிக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அவங்களால் முடிஞ்சதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் முக்கிய நண்பர் வலதுகரம் அந்த அளவிற்கு நெருக்கம். மக்கா இருந்து மதீனாவுக்கு வருகிற போது அவர்கள் தான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி மதீனாவுக்கு கூட்டு வந்தாங்க. அந்த தோழர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே வீட்டுல இருக்க கொஞ்சம் பொருளை கூட போட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறோம் நம்ம. என்னதான் வாங்க போறோம்? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாங்க. ஏன்னா நாம நிறைய கொண்டாந்து போட்டிருக்கோம், அவருக்கு இனி போட போறாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட கூட அவர் கொஞ்சம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்டாங்க, மா அபுகைத்தில் அகலிக்கையா உமர், உமரே உன் வீட்டுக்கு என்ன வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்க. அது தாக்குன்னு அழகா யார் சொன்னா, பகுதியை வைத்து விட்டு மிகுதியை கொண்டு வந்து விட்டேன். பாதி வீட்டில் இருக்கு, நீர் இங்க விட்டேன். அதுக்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார், மா அபுகைத்தில் அகலிக்கையா அபூபக்கரே உனக்கு நீ வீட்டுல என்னத்தப்பா விட்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் ரசூலை வீட்டுல வச்சிருக்கேன், எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து போட்டேன். அல்லாஹ் ரசூல் சாப்பிட முடியுமாங்க? என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து வைத்து விட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். கஷ்டமான துன்பமான அந்த நேரத்தில் கூட என்ன செஞ்சாங்க? அள்ளி கொடுத்தார்கள். அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லப்பா நான் முதல் ரேங்க் வரவே முடியாது, முதல் ரேங்க் எனக்கு கிடையாது. அவர் பகுதியை வைத்து மீதி வச்சிருக்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ் ரசூல் வீட்டுல வச்சிருக்கிறார். இதான் சஹாபாக்களுடைய நிலை. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட் நபிகள் இருக்கிற காலகட்டத்துல ஒருவர் உணவு கேட்டு வந்தார். பசிக்குன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை கூப்பிடுவாங்க. பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு வீட்டுல ஏதாவது இருக்கான்னு கேட்டுவாங்க. அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. அனுப்புனாங்க. எல்லா வீட்லயும் அரபுனா தீபகற்பத்தில் அதிபர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருந்தாலும் கூட அங்க என்ன இருக்கு?
பல நாள் அவருடைய அடுப்பங்கரையில் பூனை தூங்குமா. இருக்காது பல நாள். அராபிய தீபகற்பத்தில் விளைகின்ற கோதுமை உயர்ந்த கோதுமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுத்து திரித்து சலித்து அப்படி நைஸா இன்னைக்கு நம்ம சாப்பிட அது சாப்பிட்டே கிடையாது. யாரு? அராபிய தீபகற்பத்தினுடைய அதிபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் கொட்டுவதற்கு தயாரான சஹாபாக்கள். கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் அனுப்பி இதா இருக்கான்னு கேட்டு சொன்னாங்க. இல்லைன்ட்டாங்க. எல்லா வீட்லயும் தண்ணி இருக்கிறார் இல்லைங்கிற வார்த்தை அங்கிட்டு வரக்கூடாது. தண்ணி இருக்கிறார், தண்ணீரை தான் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, என் விருந்தினரை கண்ணியம் கொடுத்தவர் யார் சொன்னாங்க. என் விருந்தினரை கண்ணியம் கொடுத்தவர் யார்? ஒரு நபித்தோழர் இருந்துச்சார். யார சொல்ல நான் கூப்பிட்டு போறேன். அப்படியா? சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுட்டாங்க. இவர் வீட்டுக்கு போனாரு. ஏமா ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியை விருந்தினருக்கு வந்துடுற வரலாறு, அவரை கண்ணியப்படுத்த என்ன உணவு இருக்கு? நம்ம வீட்டுல என்ன சொல்லுவோம்? அறிவு இருக்கா? உனக்கு சாப்பாடு தெண்டமா கொடுத்துருக்கேன், நீ வேற அவரை வேற வந்திருக்க அப்படின்னு நம்ம வீட்டு மாதிரி சொல்லிடு. இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா அவங்க சொல்லுவோம், பிள்ளைக்கு தேவையான உணவு, சுமக்கு உணவு இல்லை, குழந்தைகளுக்கு தேவையான உணவு இருக்கிறார். அப்படியா? குழந்தைகளை தூங்க வச்சிருக்காரு. என்ன சொல்றாருங்க? குழந்தைகளை தூங்க வச்சிருக்கு. அந்த குழந்தை தூங்கின பின்னாடி உணவை ரெடி பண்ணி ஒரு தட்டுல உணவை வை, ஒரு தட்டுல உணவு இல்லாம வை, வச்சுட்டு மூடி வச்சிரு. உணவுக்கு தட்டை வை, உணவில்லாத மூடி வச்சிரு. மூடி வைத்ததற்கு பின்பு நான் அவரை கூப்பிட்டு வர்றேன். கூப்பிட்டு வந்த முன்னாடி என்ன செய்யணும்? அந்த உணவிற்கு தட்டில் அவரை உட்கார்ந்து, உணவு இல்லாத தட்டில் நான் உட்கார்ந்துருவேன். ரெண்டு பேரும் உட்கார்ந்து ரெடியான உடனே டக்குனு சைக்கிளை காட்டுவேன். நீ விளக்க அணைத்து விளக்க அணைச்சுன்னு வச்சுக்கோ. அவர் சாப்பிடுவாரு, நான் சாப்பிடுற மாதிரி நடிக்கிறேன். எப்படி பாருங்க, பிள்ளைகளும் பசியோட தூங்கட்டும், நானும் பசியோட இருந்துக்கிறேன். ஆனால் என்னது, நீ விளக்க அணைச்சிரு, அவர் சாப்பிடுவார், நான் சாப்பிடுவது மாதிரி நடிக்கிறேன். அவர்கள் அந்த விருந்தினரை கண்ணியப்படுத்திய முறையை, அவர் விளக்கு அணைத்து சாப்பிட்ட முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வசனத்தின் மூலமாக அறிவிக்கின்றார். வசனத்தின் மூலமாக அறிவிக்கின்றார். எப்படி? அவர்கள் தனக்கு தேவை இருப்பினும், யாருக்கு? அவங்களுக்கு பசி, பிள்ளைகள் பசி, மழை பட்டல என்ற நிலையிலும் கூட பிறருக்கு உதவி செய்வார்கள் என்ற வசனத்தை இறக்கி அல்லாஹ் அந்த நபித்தோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட விருந்தினர் சாப்பிட வைத்து கூப்பிட்டு வந்தவர்களே சொன்னாங்க, அல்லாஹ் நீங்கள் நடந்து கொண்ட முறையை பார்த்து சிரித்தான், சந்தோஷம் அடைந்தான். வழக்கு அனுப்பிச்சுட்டு உணவு கொடுக்குறேன். இந்த அளவுக்கு பாருங்க, நம்ம கஷ்டப்பா 100 பேர் இருக்க, நம்ம மட்டுமா? இப்ப பாக்குறோம்ல விளையாட்டுல உண்டு இது வாலி போவோம், எல்லாரும் போடுறாங்க. 100 பேர் வந்திருக்காங்க. அவர் போடுவார், நாங்க பேசாம இருந்துருக்கோம். எப்படிங்க? நாங்க பேசாம இருப்போம். நாம போட்டுதான் வாலி நிறைய போடான்னு நினைக்கும். நாம போட்டுதான் வாலி நிறைய போடான்னு நினைக்கும். அப்படி அந்த சாதி எடுத்துல நினைச்சிடல. யாரும் உட்கார்ந்து இருக்காங்க, நான் கூட்டு போயிருக்காரு, வீட்டுல அழைத்துட்டு போனா ஒண்ணும் இல்ல. அதே நேரத்தில் அவர் என்ன செய்யறாரு, அந்த உணவை ரெடி பண்ணி பிள்ளைகளும் அவரும் மனைவியும் எல்லாரும் பற்றின நண்பரை அந்த விருந்தினரை கண்டிப்பாக கஷ்டமான நிலையிலும், எப்படி கஷ்டமான நிலையிலும் என்ன செஞ்சாங்க? பஜாருக்கு போய் கூலி சுமந்து கொடுத்தாங்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க? அந்த மனைவியிட்ட சொல்லி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது மட்டும் அல்ல, கஷ்டமான நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலித்தம்னா மக்காவில் இருந்து எதிரிகள் மதீனாவுக்குள் வந்து அட்டாக் பண்ணுங்கிற நிலைப்பாடு இருக்கிறதுங்கிற தகவல் கிடைச்சு என்ன செய்யணும், என்ன செய்தால் மதீனாவை பாதுகாக்க முடியும் என்கிற நிலைப்பாடு வருகிற போது அகல் வெட்டணும் முடிவு பண்றாங்க. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு சாபான் அந்த ரசூலுல்லாஹ் பாரிசி நாட்டில் உள்ள ஒரு நடைமுறையை எடுத்து சொல்லி அகல் வெட்டுங்க மதீனாவுக்கு தின்றான். அகல் வெட்டப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து அழைக்கிறான். அவங்களுக்கும் குறிப்பிட்ட ஏரியா ஒதுக்கப்படுது. எப்படி கேள்வி படிக்கிறதுக்காண்டி குழி தோண்டி போறாங்களா ரோட்ல, அது மாதிரி அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? குழி தோண்டினாங்க. ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு தோழருக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்ட இடத்துல ஒரு பெரும் பாறைகள் அங்க வந்து மாட்டிக்கிச்சு. அவரால் முடியல. அவர் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு, யார் சொல்லா, எனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் ஒரு பாறைகள் மாட்டிக்கிச்சு, என்னால அதை உடைக்க முடியல அப்படின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உடைப்பதற்காக வர்றாங்க. சம்பட்டியை வைத்து ஓங்கி அடிக்கிறாங்க. தூள் துளா சாம்பலா போயிடும். அப்ப 3 அடி அடிப்பாங்க. 3 அடியிலையும்
அபிசீனியா இப்படி ஒரு 3 நாடுகளை சொல்லி இந்த நாடுகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி அடிக்காங்கல்ல. அப்போ ஒரு நபித்தோழர் பார்த்தாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல கல்லை கட்டி இருக்கிறான். ஏன் உணவு இல்ல, கல்லை கட்டிட்டா இப்படி இப்படி தெரியுமா, சட்டையில எப்படி தெரியும், வயிறு உள்ள போயிருக்க தெரியாது. அப்படி இருக்கு. அதை பார்த்துட்டார், இப்படி தூக்கி அடிக்கும் போது அதை பார்த்துட்டார். பார்த்துட்டு யார சொல்லலாம், எல்லாம் எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு அனுமதி தாங்கன்னு கேட்காரு. அப்படியாப்பா, சரி போயிட்டு வா. வீட்டுக்கு போறாரு. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாத, பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவரை பார்த்துட்டேன். வீட்டுல ஏதாவது உணவு இருக்குதா சொல்லுமான்னு கேட்காரு மனைவிட்ட. கொஞ்ச காலம் தான் இருக்கு. அப்படியா, ஒரு பெண் ஆட்டுக்குட்டி இருக்கு. சரி, ஆட்டுக்குட்டி அறுத்து அதை ரெடி பண்ணி அந்த அந்த காலத்துல சம்பரிச்சுன்னு சொல்றாங்களவா, அது இருக்கணும். அதை மாவா திரிச்சு ரெடி பண்ணி ரொட்டியா சுட போறாரு. ரெடி பண்ணிட்டு இந்த அம்மா சொல்லுது, போய் கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். அவர் நேரம் வந்தாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொல்லலாம், எல்லாம் தூக்குறேன், நீங்கள் ஒரு 2 பேர். அது எத்தனை பேருக்கு இருக்கு, 2 பேர். ஏன்னா எல்லாருமே ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போல, ரசூலுல்லாஹ் இருக்காங்க, நாம இருக்கணும், இருக்காங்க, புளிய வெட்டுறாங்க, தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கல, எப்ப போலியா சாப்பிட்டு இல்ல, இவங்கிட்ட இல்லையா நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. இருந்த அந்த நேரத்துல இப்படி இருக்கிற போது இவர் நேரம் வந்து காதல சொல்றாரு. சொன்னாரு, யார சொல்ல, நீங்களும் ஒரு 2 தோழர்களும் அழைச்சிட்டு வாங்கினேன், நான் என் வீட்டுல உங்களுக்காக விருந்து ரெடி பண்ணிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எவ்வளவு ரொட்டி இருக்கும், எவ்வளவு இறைச்சி இருக்கும்னு கேட்டாங்க. நிலைமையை சொல்றாரு. ஏன்னா இவர் கூப்பிட்டது 2 பேர் தானே, ரசூலுல்லாஹ்வோட சரி இல்லையா. உணவும் இறைச்சி தெளிவாகவே இருக்கிறது, நிறைவாகவே இருக்கிறது. என்ன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் உன் மனைவிட்ட சொல்ல வேண்டியது இதுதான், அடுப்புல உள்ள சட்டியை இறக்கக்கூடாது. ரொட்டியினுடைய வைத்திருக்கிற அடுப்புலையும் சரி, குழம்பு வைத்திருக்கிற அடுப்பையும் சரி, அதுல இருந்து எதையும் இறக்கக்கூடாது. அப்படியே வச்சிரு. தாய்மார்கள் பத்தி கவனிக்கணும். எப்படிங்க அப்படியே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. தோழர்களை, என் அருமை தோழர்களை எல்லாரும் எதிரிங்க, இந்த தோழர் வீட்டுல இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் விருந்துட்டாங்க. எப்படி இருக்கும் அவருக்கு, ஈரக்குலை அந்து போச்சு. ஐயோ, 2 பேர்த்த கூட்டம், காதுக்குள்ள வந்து சொன்ன, சத்தம் கட்டாம சொன்னோம், அவள் வாட்டுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வர்றாங்க. முஹாஜிர்கள் அன்சாரிகள் யாரெல்லாம் அகல் வெட்டி கொண்டிருந்தார்களோ அத்தனை பேருமே கூப்பிட்டு வர்றாங்க. நேரம் வந்து மனைவிட்ட, அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும், பாத்தியா நான் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் கூப்பிட்டேன், அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வர்றாங்க, என்ன செய்ய. தாய்மார்களே கவனிங்க, எப்படி எந்த அளவுக்கு அந்த பெண்ட அல்லாஹ் மீது கொண்ட உறுதி இருந்துச்சுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் உன்கிட்ட என்ன சொன்னாங்க அதை சொல்லுட்டாங்க. என்ன கேட்காங்க, எல்லாத்தையும் கூப்பிடுறதுக்கு முந்தைய ரசூலுல்லாஹ் செய்தி ஏதாவது சொல்லியிருப்பாங்க உன்கிட்ட, அதை சொல்லியா. இல்ல, அடுப்புல இருக்க சட்டியை இறக்க வேண்டாம்னு சொன்னாங்க, குழம்பு சட்டியவோ ஒட்டி வைத்திருக்க சட்டியை இறக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப தயாரிக்கிறாங்க. அதான் ஈமான், அதான் உறுதி, அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின் மீது கொண்ட பற்று, அந்த நம்பிக்கை இருக்கா. நம்ம தாய்மார்கள் யோசிக்கணும், அந்த இறைவன் மீது, இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அந்த நம்பிக்கையில அந்த மாதிரி சொன்னாங்க, போட்டது காலப்படாத, பிரச்சனை இல்லைனா ஏன் அல்லாஹ் தருவாயா. அந்த நம்பிக்கை சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழைச்சிட்டு வர்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 பேத்துக்குள்ள உணவு தான் இருக்குன்னு தெரிஞ்சது முன்னாடியும் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்கன்னு சொன்னா, அப்ப என்ன இருக்கு அங்க, அல்லாஹ்வுடைய அருள் அங்க இருக்க போது அவன் உறுதியா நம்பினான். அந்த நம்பிக்கை தான் தாய்மார்க்கு வரணும். தொழுவு போறாரு, வீட்டுக்காரர் கஷ்டம் இருந்துச்சுன்னா தொழுவது போறப்பா போய் ஆகாரத்தை பறந்துவாங்க. தொழுவது நீ வாட்டுக்கு போயிடுற, இங்க பாரு ஒன்னும் ஒரு அளவு வீட்டுல இல்ல, நல்லது உள்ளதுக்கு எங்கேயும் போகவும் முடியல, ஸ்ட்ரெஸ் இருக்கா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா, பிள்ளை ஆசையா கேட்டா வாய்ப்பு கொடுக்கியா, ஒண்ணுமே இல்ல, தொழுவு போறாங்க, தொழுவ இருக்கியா, தொழுதுக்கலாம். எப்படி தொழுவு தடுக்கிறது, பெண்கள் இந்த அளவுக்கு தடுத்துருவாங்க. ஆனா அந்த மாதிரி 2 பேருக்கு தான் உணவு, 3 பேரை கூட்டு வரல, மொத்தத்தையும் கூட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அடுப்புல அப்படியே வச்சு சொன்னாங்க. அப்ப கவலைப்படாது. வந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லாத்தையும் உள்ள வர சொன்னாங்க, நெருக்காதீங்கன்னு சொன்னாங்க, ஃப்ரீயா உட்காருன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை எடுத்தாங்க, கொடுத்தாங்க, எடுத்து மூடி வச்சாங்க. கொடுத்து முடிச்சா எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாச்சு. எடுங்க, வயிறார சாப்பிட்டாச்சு. பல நாள் பசி எப்படி இருக்கும், பல நாள் பசி நல்லா சஹாபாக்கள் சாப்பிட்டு முடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுல உள்ளவங்க சாப்பிட சொல்லிட்டு மீதியும் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா
நீங்களும் சாப்பிட்டியா, மற்ற ஏழைகள் கொடு, ஏன்னா எல்லாருமே பசியோடு இருக்கிறார். கஷ்டமான நேரம் இது. இந்த நேரத்துல ஐயா ரசூலா கூட்டு வந்துட்டு இருக்க சொன்னார்களா? அதான் சஹாபாக்கள், அதான் பெண்மணி, அதான் உறுதி, அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்முடைய சமுதாய மக்களிடத்திலும் வரல, சமுதாய பெண்களிடத்திலும் வரல. அதிகம் தர்காவுக்கு போறது காரணம் என்ன? இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையும் பலகீனம். அல்லாட்ட போனா கிடைக்காது, அவளியாட்ட போனா கிடைக்கும். அல்லாட்ட போனா சக்சஸ் இல்ல, அவளியாட்ட போனா சக்சஸ் தான். அப்படி இருக்கா? எத்தனை பேர் இந்த உங்க பெங்களூர் பள்ளிவாசல் இருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற அந்த அம்மையாக்க போய் கேட்டாங்கல்ல, எத்தனை பேருக்கு அந்த அம்மா கொடுத்துச்சு? கொடுத்துருக்கா? கொடுத்துருக்காரோ? அந்த அம்மா சொல்லுச்சா, ஏன்னா மைமனு கவலைப்படாத, நீ என்ன என்று கேட்ட, அதை நான் சக்சஸ் பண்ணிடுறேன். இல்லம்மா அல்லாட்ட கேட்டு கேட்டு பார்த்தேன் தரல, அதை கிடைக்காம போ அப்படின்னு சொல்லிச்சா? இந்த மாதிரி பொம்பளை சொன்னாங்களா? ஆனா வருஷம் போய் உட்காந்துருக்காங்க. முக்கால போட்டு பத்திய பொருத்தி வாழைப்பழத்தை கொடுத்து சோறாக்கி கொடுத்து உட்காந்துருக்கியாமா, வேகம்மா எனக்கு பாரம்மா, என்னை கண்டிருந்து பாரம்மா, அங்க உட்காந்து. காரணம் என்ன? அல்லாஹ் சொல்கின்ற இறை வசனத்தின் மீது நம்பிக்கைக்கு போயிருக்கிறார். என்ன நம்பிக்கை இல்ல? இன்னல்லதீன காலு ரப்புனல்லா சும்ம ஸகாமு தத்தனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா. யார் அல்லாஹ்னு சொல்லி அதுல உறுதியாக இருக்கிறார்களோ மலக்குமார்கள் இறங்கி சொல்றார்கள், டோன்ட் வரி, கவலைப்படாத, பயப்படாத, நாங்க இருக்கிறோம். நானும் அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் உச்ச நண்பர்கள். அல்லாஹ் சொன்னான். அந்த நம்பிக்கை சஹாபி பெண்களுக்கு இருந்துச்சு, அந்த நம்பிக்கை நபி தோழர்கள் இருந்துச்சு. அந்த நம்பிக்கை அப்படி இருந்ததன் காரணத்தினாலதான் கஷ்டம், கவலை, துக்கம் எல்லாம் துச்சமாக மதித்தார்கள். துச்சமாக மதித்தார்கள். பாருங்க, அபூதல்ஹா கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஒரு நபி தோழர். அவர் நபி தோழர் அபூதல்ஹா என்ன செய்யறாரு? இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிக்காரு. உம்மு சுலைம கல்யாணம் முடிக்காரு. உம்மு சுலைம எப்படி கல்யாணம் முடிக்காரு? அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் சிரிப்பில் இருந்தார். அனஸ் ரலியல்லாஹுடைய வாப்பா பேரு மாலிக், அனஸுடைய உம்மா பேரு உம்மு சுலைம். அனஸ் இப்னு மாலிக் தான் ஒரு பேர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல், அவருடைய அந்த வகி வான்மறை இதெல்லாம் கேட்டு உம்மு சுலைம் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல செய்தி எடுத்து சொல்றாங்க. மாலிக் அவர் கணவன் சொன்னாரு, இருந்தாரு என் மகனுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ வாட்டு விட்டுரு, அவனை என் போக்குல விட்டுப்பாரு, அவனை திருத்தினேன், நல்லது சொன்னேன்னு சொல்லி கொடுத்து பார்த்தான். ஆனா வேறு மாலிக்கு வியாபாரத்துக்கு போன இடத்துல மரணம் அடைந்து விடுகிறார். அதற்கு பின் உங்க விதவையா இருக்காங்க. யாரு? உம்மு சுலைம் விதவையா இருக்காங்க. விதவையா இருக்கின்ற உம்மு சுலைமை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அபூதல்ஹா செல்வ செழிப்புள்ளவர் கேட்காரு, பொண்ணு கேட்காரு. என்ன கேட்கிறாரு? திருமணம் முடிச்சுக்கிறவங்களான்னு கேட்காரு. கேட்கல, நிறைய சம்பாதங்களை கொண்டு வர, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். ஆனால் அவரு என்ன சொல்றாரு? நான் எனக்கு பெண் தேவைப்படுகிறது, திருமணம் முடிக்க அறிவிச்சிருந்தாரு. அரபு தீப விருப்பத்தில் இருக்கிற அழகிய பெண் வசதியானவங்க எல்லாரும் எனக்கு வருவாங்க. ஆனா எனக்கு அவங்க மேல விருப்பம் முடியாது, உன் மேல விருப்பம், எனக்கு நீ சம்பந்தம் தான், உடனே நான் முடிச்சுக்கிற முடியாது, உன்னைய நான் கல்யாணம் முடிக்க முடியாது. காரணம் தெரியுமா? நீ முஷ்ரிக், உன்கிட்ட களிமா இல்ல, அதனால முடிக்க முடியாது. களிமா சொல், உன்னை திருமணம் முடிச்சுக்கிறேன், கல்யாணம் சொல்லி திருமணம் முடிச்சதுக்கு பின்பு அந்த திருமணத்துக்கு மகளாக நீ கல்யாணத்துக்கு வச்சுக்கணும். எங்க நம்ம பேசி பண்ணுவேடா, மாப்பிள்ள தொழுவு போவானா, ஐயோ நம்மள டிவி பார்க்க விட மாட்டேன், என்ன செய்வா, ஒரே டிவியா பார்த்துட்டு இருக்க, பெசாமரி தொழுவு இருப்பேன், சாத்தியப்படாங்க. இன்னைக்கு காலத்துல நம்ம படுத்துவோம், பதவி கை கொடுவேன், அந்த வந்து நம்மளே தொழுவு சொல்றேன். சாத்தியம் இந்த மாப்பிள்ள வேண்டாங்க, இந்த மாப்பிள்ள வேண்டாம், தொழுவு போற மாப்பிள்ள வேண்டாம். மாப்பிள்ள போட்டா தாடி வச்சு உங்களுக்கு பழந்துடும். ஐயோ கருத்து பையனா போய் நம்ம கல்யாணம் முடிக்கிறதுக்கு தாடி வச்சுட்டாங்க, யாரும் வேண்டாம், சொன்னே வேண்டாம், மாப்பிள்ள வேண்டாம். தென்னாச்சில இருந்து தூத்துக்குடியில புரோக்கர் ஒரு மாப்பிள்ளை விட்ட கூட்டு போறாரு. Allah
அப்ப புரோக்கரே மாப்பிள்ள வீட்டை அறிமுகப்படுத்துறதுக்காண்டி போய் இந்த மாப்பிள்ளமா இப்படின்னு சொல்லி போட்டாலும் காமிச்சு ரெடி பண்ணியாச்சு. அந்த பெண் தனியா புரோக்கரை கூப்பிடுது, அந்த மாப்பிள்ள நம்பரை கொடுங்க. எனக்கு மாப்பிள்ள நம்பரை கேட்குது. எதுக்குமான்னு அவர் கேட்டார். முதல்ல பேசி முடிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இல்லைங்க, எனக்கு மாப்பிள்ள எப்படி இருக்கணும்னா நடிகர் அஜித் இருக்கார்ல அது மாதிரி வேணும். அது ஏதோ ஒரு படத்துல மனைவியா இருக்கு, தங்க தட்டுல வச்சு தாங்குவான். அந்த படத்தை பார்த்துருக்கு மூதேவி. தனியா பார்த்துட்டு என்ன மாப்பிள்ள வேணுமா, அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ள வேணுமா, அப்படி வச்சுக்கணுவான்னா அந்த மாப்பிள்ளையை கொண்டுவான். அவன்கிட்ட கேளு. ஆனா அப்படி இல்லைன்னு அது வேண்டாம், எனக்கு வேற மாப்பிள்ள பாரு. அவர் மாதிரி யாரை போய் தேடுறது? கூத்தடிக்கிறவனா, தண்ணி அடிக்கிறவனா, அந்நிய பெண்களோட ஆடி பாடுகிறவன் வேண்டும் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த பெண் இருக்கிறார். கேட்டா களிமா சொன்ன முஸ்லிம் பெண். ஆனால் முஸ்லிம் நிலையில் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த நேரத்தில் கூட என்ன சொன்னாங்க? உங்க கல்யாணம் வசதி வாய்ப்பு துட்டு துறவு தோற்று அதெல்லாம் வேண்டாம், சிறுக்கு செய்யாம களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வா. அதை எனக்கு மகராக களிமா சொல்வதை மகராக ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொள்வதற்கு பின்ன திரும்ப எப்படி நீ ஏற்றுக்கொண்டா ஓகே, திருமணமாகி குழந்தை பிறகு குழந்தைக்கு நோய் எடுங்க, உடல் நலிவுனா ரொம்ப கஷ்டம். படுத்து விடுங்க, வியாபாரம் தும்பாவது சாயந்தரம் வந்து கேட்பார், முஸ்லிம் எப்படிமா இருக்கு புள்ள? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, தூங்கிட்டு இருக்கா அப்படின்பாங்க. தூங்கிட்டு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் கேட்டாங்க, எப்படிமா இருக்கு புள்ள அப்படின்னு. இன்றைக்கு என்றைக்கும் அன்னைக்கு மவுத்தாயிடுச்சு புள்ள. ஆனா என்ன செஞ்சாங்க? மவுத்தான உடனே புள்ளைய குளிப்பாட்டி கஃனிட்டு சரி பண்ணி ஒரு ரூம்ல வச்சுட்டாங்க. சொந்தக்கார கும்பையெல்லாம் கூப்பிட்டாங்க. என் புள்ள இறந்துருச்சுன்னு என் வீட்டுக்காரத்து நான் சொல்லிக்கிறேன், நீங்க வந்து ஐயோ புள்ள பரிவர்த்தனை சொல்லக்கூடாது, தெரிஞ்சா நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க இதை வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிடுச்சு. வீட்டுக்காரர் வந்தாரு, கேட்டாரு அபுத்தல்லா, ஏமா புள்ள எப்படி இருக்கு? இன்றைக்கும் இல்லாத இன்றைக்கு ஓய்வு எடுக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு, ஏன்னா மவுத்தாயிடுச்சுல அப்படிங்கிறாங்க. நாம குழந்தை, அதுவும் ஒரு குழந்தை, செல்ல குழந்தை இறந்துட்டா என்ன செய்யுமா? ஒரு குழந்தை எத்தனை குழந்தை இறந்தாலும் சரி, அல்லா உனக்கு கண்ணே இல்லையாடா, இறக்கம் இல்லாதவனே, என் புள்ள ஆடிக்கிட்டு இருந்து ஓடிக்கிட்டு இருந்தது தவறிக்கிட்டு உனக்கு பிடிக்கலையாமோ? நொச்சுன்னு இருந்து தீ போயிட்டியா? உனக்கு என்ன நாங்க தப்பு செஞ்சோம்? உனக்கு என்ன நாங்க தப்பு செஞ்சோம்? ஏன் என் பிள்ளைய, என் ஆசை குழந்தைய ஏன்டா கொடுங்க அப்படின்னு அல்லாவும் வாய்ப்பு வந்தபடி திட்டாங்க. ஆனா அந்த அம்மா அந்த கஷ்டமான பாய் குழந்தை, அது நீண்ட நாளுக்கு பின்பு ஒரு இஸ்லாத்துக்கு வந்தவர், அதுவே மகராக தந்தவர். குழந்தை பிறந்துச்சு அவருக்கு, அவர் வேற சொல்வதற்குண்டான குழந்தையாக இருந்தது இறந்து போச்சு. இறந்த கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கணும். அந்த கவலை, துக்கம், துயரத்தை எல்லாம் முதலில் தள்ளிவிட்டு தன்னை அந்த பெண் புது பெண்ணாக அலங்காரம் செய்து அன்று இரவு ஒரு ரூம்ல குழந்தை மரணமாக இருக்குது, அதை என்ன செய்யப்பட்டிருக்கு? கவனிட்டு அடக்கச்சை வைக்கப்பட்டிருக்கு. மறு ரூம்ல அவங்க இல்லறத்தில் இருக்கான். காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சு கணவத்தை சொல்றாங்க, ஏங்க என் நம்ம பக்கத்து வீட்டு பெண்மணிட்ட ஒரு மாலை வாங்கியிருந்தேன். என்ன மாலை? ஒரு கழுத்துக்கு போடுற மாலை. இரவலா தந்தாங்க. திடீர்னு அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கேட்குது என்கிட்ட. நான் கொடுத்ததை கொடுன்னு கேட்க, என்ன செய்யும்? உனக்கு அறிவு இருக்கா? கொடுத்ததை கேட்டாலும் கொடுத்துட இல்லையா? அப்படித்தாங்க.
அல்லாஹ் நமக்கு தந்த அன்பளிப்பு குழந்தை. எப்படிங்க? யார் தந்த அன்பளிப்பு? அல்லாஹ் தந்த அன்பளிப்பு. நம்ம மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? நாகூராண்டவர் தந்த அன்பளிப்பு, ஏழார் இப்ராஹிம் சார் தந்த அன்பளிப்பு. அதனால நாகூராண்டவர் நாகூர் பிச்சை, மொய்தீன் மொய்தீன் பிச்சை. எப்படிங்க? நாகூராண்டவருக்கு பிறந்து பெற்று நாகூர் ஆம்பளை பிறந்தா நாகூர் பிச்சை, பொம்பளை பிள்ளை பிறந்தா நாகூர் அம்மா. ஆம்பளை பிள்ளை இருந்தா மைதீன், பொம்பளை பிள்ளை இருந்தா மைதீன் அம்மா. அல்லாஹ் அக்பர் அப்படி பேர் வச்சுருவோம். அடுத்த ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க? முஸ்லிம் எங்க அல்லாஹ் தந்த கிஃப்ட் அன்பளிப்பு, அவன் கொடுத்தான், எடுத்தான், எடுத்துக்கொண்டான். அவர் கோபம் வருது. ஒரு பிள்ளைங்க அது கோபம் வருது. அந்த கோபம் எதுக்கு வருதுன்னா, இவ்வளவு குழந்தை எந்த மறைச்சிட்டு நைட் நம்மகிட்ட சந்தோஷமா இருந்துட்டாலே அந்த கோபம். சொல்லாம நேர சொல்லாம யாரும் சொல்ல, இப்படி நடந்துகிட்டாலே யாரும் சொல்லாம, என் மனைவி நடந்துகிட்டாங்க அப்படியா, இல்லறத்துல நைட் இருந்தீங்களப்பா துவாச்சினாங்க. யாரு செஞ்சாங்க? துவா செஞ்சாங்க. சொன்னாங்க. அதற்கு பின்பு பிறந்த குழந்தைகள் அனைத்தும் சந்தோஷமாக ஹாஃபில்களாக இஸ்லாத்திற்காக தியானம் செய்யக்கூடியவர்களாக மாறினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவின் பரக்கத்தினால இப்ப என்ன சொல்ல வரும்னா, அந்த கஷ்டமான கவலையான நேரத்திலும் கூட அல்லதீன இதா அஸாபத்துல் முஸீபா, அவர்களுக்கு ஒரு தீங்கு தீண்டி விடுமையானால் காலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லார்கள். அல்லாஹ் சொல்கிறானே, அந்த பண்புடையவர்களாக முஸ்லிம் அவர்கள் இருந்தார்கள். கொடுத்தான், எடுத்தான். நமக்கு சிரமம் வந்துச்சுன்னா நாம என்ன செய்வோம்? ஓயா நீ வேற, அத நான் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டமான விளக்கி விடும். நமக்கு சிந்தனை அவர் சொல்றது கரெக்டா தானே இருக்கு. நமக்கு இல்லது நல்லது உள்ளது, ஆசைக்கு ஏதாவது அவங்க சாப்பிட முடியுதா? வாரத்துக்கு 2 நாள் கறி வாங்க முடியல, 3 நாள் மீன் வாங்க முடியல, பிள்ளை ஏதாவது கையை காட்டி காட்ட முடியல, பள்ளியாசல் கடமையை விடு, காசை சேரு நினைக்கும். அது சஹாபாக்களை நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் சஹாபாக்களை அதுதான் நல்லா தனது திருமணையின் மூலமாக சொன்னார். ரலியல்லாஹு அன்ஹு வாழ்வார். நாம் அவர்களை பொருந்திக் கொண்டோம், அவர்கள் நம்மை பொருந்திக் கொண்டார். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் எந்த அளவுக்கு கஷ்டத்துல இருந்தாங்க, அந்த கஷ்டத்துல இருக்கிற அந்த நிலையில் கூட இஸ்லாத்தின் மீது கொண்ட அந்த நம்பிக்கை எவ்வளவு தூரத்துக்கு உறுதியாக இருந்தார்கள். கஷ்டம் வந்துருச்சுன்னு கடமை மறந்தார்களா? கஷ்டம் வந்துருச்சுன்னு யுத்தத்திற்கு போகாம இருந்தார்களா என்று சொன்னால் இல்லை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. என்ன செய்தி? துண்டு துணி போர் அப்படின்னு ஒரு போர் இருக்குங்க. என்ன போருங்க? ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் என்ன செய்வாங்க? அபூ மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தர்மம் அது யுத்தத்திற்காக ஒரு ஒட்டகத்துல 6 பேர் போகணுங்க. ஒரே ஒரு ஒட்டகம் தான், ஆனா என்ன செய்யணும்? 6 பேர் போகணும். அப்படி ஒரு 6 பேர் போகக்கூடிய நிலையில மாறி மாறி செய்வாங்க, ஒட்டகத்துல ஏறிக்கொள்வார்கள். ஒட்டகத்துல ஏறிக்குவாங்க, அப்படி மாறி மாறி செய்வாங்க, போவாங்க. இப்படி போகிற நேரத்துல அந்த செருப்பு காலில் அணிந்திருக்கும், செருப்பு கூட இல்லாம இருந்துச்சு. அதனால பெரும் துணிய காலில் சுத்திக்குவாங்க, சாக்ஸ் மாதிரி சுத்துவாங்க. அதுவும் தேஞ்சிடும். அந்த துணியை என்ன செஞ்சிடும்? தேஞ்சிடும். தேர்தலுக்கு பின்பு கால்களில் நடந்து நடந்து ரத்த வடியும். அப்படியே யுத்தத்துக்கு போனாங்க. அது பேர் துண்டு துணி போர் என்கின்ற அந்த செய்தியை பார்க்கிறோம். அந்த நேரத்துல என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு போகணுமா? நாம கல்மா சொல்லியிருக்கோம், சிறுக்கு இல்ல, இல்ல சிறுக்கு இல்ல, தொழிலுக்கு போய்கிட்டு தான் இருக்கோம். அதனால இந்த யுத்தத்துக்கு போனா என்று திரும்பினார்கள் சொன்னால் வாகன வசதி தான் இல்ல, வா போவோம், ரிட்டர்ன் ஆயிரல போய் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் என்கிறதை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கஷ்டமான கவலையான துக்கமான நேரத்திலும் கூட அந்த நிலையை என்ன செஞ்சாங்க? சமாளிக்கக்கூடியவர்களாக இல்ல, கொள்கையை உறுதியுடையவர்களாக இருந்தாங்க. ஆனால் வசதி வாய்ப்புகள் வந்ததற்கு பின்பும் கூட அவர்களுக்கு செருக்கு வந்து விட்டதா? செருக்கு மிடுக்கு என்று சொல்வார்கள். அது அல்லாஹ்வை மறந்து போப்பா எல்லாம் கிடைச்சிருச்சு என்கிற நிலைப்பாட்டில் இருந்தார்களா என்று சொன்னார்களே. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு செல்வ செழிப்போட இருக்கான். இப்படினால செல்வ செழிப்போட இருக்கான். ஒரு நாள் அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து தரப்படுகிறார். ஒரு நாள் என்ன செய்து அவர்களுக்கு உணவு தரப்படுகிறார். தரப்பட்ட போது உணவை முன்னாடி வைத்த உடனேயே அவர் என்ன செய்யறாங்க? தேம்பி தேம்பி அழுகுறாங்க. புகாரில 1274 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிதாப் எடுத்து பாருங்க. நம்ம பள்ளியில வர்றவங்க என் சகோதரர்களை அப்பப்ப எடுத்து கொண்டு ஒரு நாளைக்கு 2 ஹதீஸ் படிங்க, ஒரு நேரம் தொழுகையில் 1 ஹதீஸ் படிங்க, 5 நேரம் தொழில் 5 ஹதீஸ் ஆகும். மஸ்ஜித் நபவியில் இருக்கிற இமாம் சொல்றாரு,
ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நீங்க என்ன செய்ய மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு வருஷத்துல நீங்க பக்கரா, நிசா, ஆல இம்ரான் சூரா மனப்பாடம் ஆக்கினாங்க. ஒரு வருஷம், ஒரே ஒரு வருஷம், ஒரு வருஷத்துல இல்ல இத்தனை சூறா மனப்பாடம் ஆகிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு ஹதீஸ், இத்தனை ஹதீஸ் இருக்கு, வெளியே எடுத்து வச்சு வாரியா தொடரா படிங்க, முஸ்லிமா என்ன கிதாபு இருக்கும் ஒரு ஹதீஸ படிங்க. அப்படி படிக்கின்ற போது நாமளும் இஸ்லாத்திற்காக அந்த நபி தோழர்கள் எந்த அளவிற்கு தியானம் செய்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும், எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். அந்த அடிப்படையில அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு முன்னாடி உணவு கொண்டாந்து வைக்கப்படுது. வச்ச உடனே உணவு வச்ச உடனே அழுவுல, என்னங்க ஏங்க உணவு வச்சிருக்கு, ஏன் தேடி தேடி அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, நான் இதை பார்க்கிற போது அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலேயே நான் செய்த நற்கிரிகள் இருக்குல்லவா, அதுக்கு இந்த உலகத்திலேயே கூலியை கொடுத்துட்டு மறுமையில உனக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்லிடுவானோ நான் பயப்படுறேன். காரணம் என்ன தெரியுமா, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த ஹம்சா அலி நினைத்து பார்க்கிறேன், முஸாப் இப்னு உமைரை நினைத்து பார்க்கிறேன். செல்வ செழிப்புல இருந்த முஸாப் இப்னு உமைர் உஹது போர்க்களத்திலே போய் கலந்து கொண்டு ஷஹீதாயிருந்தார். அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பு செல்வ செழிப்போடு இருந்தார். அவர் ஒரு தெருவிலே வருகிறார் என்று சொன்னால் மறு தெருவிலே அவர் வருகின்றார். அந்த உணர்வு தெரியும், அந்த அளவுக்கு அவருடைய அத்தன் மனக்கவல், அவ்வளவு காலையில் போட்ட உடை மாலையில் இல்லை என்கின்ற அளவுக்கு இருந்தார். இஸ்லாத்துக்கு ஏற்றதற்கு முன்பு எல்லாருக்கும் தியாகம் செய்து வந்தார். உகது போர்க்களத்தில் ஷஹீதானார். அவருக்கு அடக்கம் செய்திருக்காங்க. கபலிடுவதற்கு துணி தேடினார், முகத்தை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் முகம் தெரிகிறது. அவர் இன்னொரு சிறந்தவர் ஆகிட்டார். நான் அந்த சிறப்பெல்லாம் இல்லாமல் இந்த அளவுக்கு சுகபோகமாக வாழ்ந்து இந்த உலகத்தில் எப்படி கொடுக்கப்பட்டு விடுவதா பயப்புல நாள்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உணவு இப்ப நம்மள மாதிரி 8-9 வரையாவா என்ன ரொட்டி இருக்கும், ரொட்டில தண்ணி போட்டுட்டு இருப்பாங்க அல்லது பேருந்து வந்து வச்சிருப்பாங்க. அதுல கவலைப்பட ஹம்சா யோசிச்சு பாருங்க, அவருக்கும் மொத்த முடியல. கால் தெரிஞ்சா முகம், முகம் தெரிஞ்சா கால், காலை முடினால் முகம், முகத்தை முடினால் கால். நிலவுதான் சாபாக்கள் இருந்தாங்க. அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருந்து போயிட்டாங்க. அல்லாத சிறப்பு போட்டாங்க. எனக்கு அந்த சிறப்பு கிடைக்காம போயிருவோம், வசதி வாய்ப்பு அகந்த ஆணம் எல்லாம் சொல்லிடுவானோ, என்னை விரட்டிடுவானோ பயந்தான். அதே போலதான் மலாய்க்கா மலக்குமார்கள் சூழ்பாட்டினார்கள். நபித்தோழர் ஹல்லலாகினார். இல்லறத்துல சந்தோஷமா இருக்கிறார். கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு நைட்டு முதல் இரவு ஒவ்வொரு போர்க்களத்துடைய அறிவு, இல்லறத்தில் இருக்கிறவருக்கு அறிவு கட்டணம். இந்த இன்பம் இன்பம் அல்ல, இந்த மகிழ்ச்சி அல்ல, இந்த சந்தோஷம் அல்ல. சொர்க்கத்தில் கிடைக்கின்ற சந்தோஷம் எனக்கு நிரந்தர சந்தோஷம். மனைவி உதவி தச்சு போர்க்களத்தில் போறாரு, ஷஹீதாகிறார். உடனே ஷஹீதானவர்களை அடக்குவதற்காக ஒவ்வொருத்தரா அடக்குறாங்க. இவரை தூக்கி பார்க்கிற போது அவருடைய மேலிருந்து சொட்டு சொட்டா தண்ணி வடி. மதீனாச்சுலாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனான். ஏன்னா ஷஹீதானவர்கள் அப்படியே அடக்கும், இரத்த கரையோட அடக்கும், காயத்தோட அடக்கம், அப்படியே காயத்தோட இரத்த கரையோட அதே ஆடலோட அடக்கும். ஆனால் இவரை தூக்கி அடக்குவதற்காக தூக்கினால் தண்ணீர் தொட்டு தொட்டா வடியும். ஆச்சரியப்பட்டு மதீனா அவர்கள் அந்த நபித்தோழருடைய இறந்தவுடைய ஷஹீதானுடைய மனைவி போய் கேட்டு சொல்றாங்க, எந்த நிலையில் அவர் இந்த போர்க்களத்திற்கு வந்தார். அந்த மாதிரி சொன்னாங்க, நாங்க நேரத்தையும் கல்யாணம் முடிச்சோம், யுத்தத்திற்கு இல்லறத்தில் இருந்தார்கள், என்னோட சந்தோஷமா இருந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் யுத்தத்தின் அழைப்பு, அப்படியே என்னை விட்டு போட்டு அங்க வந்துட்டாரு, அந்த குளிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த சூழ்நிலை சொன்னாங்க. எனவேதான் மலக்குமார்கள் அவரை குளிப்பாட்டி இருக்கிறார்கள். மௌசுலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர் அல்லலார்கள். அப்ப இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் இன்பம் இது அல்ல, அதுதான் இன்பம். கஷ்டம், இந்த உலகத்தில் கஷ்டம், மறுமையில் நமக்கு வெற்றி. எந்த துன்பம் சிரமம் வந்தாலும் குள்ளை சீபனா இல்லாம கத்தபல்லாகுனா, அல்லாஹ் எழுதியை தவிர, அல்லாஹ் விதித்த தீங்கை தவிர வேறு எதுவும் அண்டாது என்கின்ற உறுதிப்பாடு, நிலைப்பாடு, அந்த ஈமானில் உறுதி, அது நம்மகிட்டையும் வரணும், நம்முடைய தாய்மார்கிட்டையும் வரணும். தாய்மார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தொழுகை என்பது விதிக்கப்பட்டிருக்கிற கடமை, அதுலயும் கூட உங்களுக்கு சலுகையும் இருக்கிற சில நாட்கள். அந்த சலுகை கொடுத்ததற்கு பின் கூட நீங்க நினைச்சீங்க தொழுகையை விட்டுறீங்க. தொழுகையே இல்லைன்ற மாதிரி, ஆம்பளைகளுக்கு தொழுகை, பொம்பளைகளுக்கு தொழுகை இல்லைன்ற மாதிரி நிறைவேற்ற உட்காந்துருக்கீங்க. அதுவும் நோன்பு காலத்தில் மட்டும்தான் தொழுகை நினைச்சுக்கிறீங்க. எப்படிங்க, நோன்பு காலத்தில் மட்டும்தான் தொழுகை நினைச்சுக்கிறீங்க. நாம தொழுகாமல் இருக்கிறதுக்கு உண்டான குற்றத்திற்கு பரிகாரமாக
ஏதாவது ஊர்ல இருக்க அவளியாட்ட போய் சொல்லிடுவோம், அவரை நம்ம நண்பன் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. யாரு நண்பன் ஆக்கணும்? அல்லாஹ் நண்பன் ஆக்கணும். அவளியா நண்பனாக்க கூடாது. அவளியா நண்பனாக்கணும் அல்லாஹ் சொல்லவே கிடையாது. தொழுகாம நோன்பு வைக்காம அல்லாஹ் விதித்த வரம்புகளை உமை தீலா வர சுலவு, யார் அல்லாஹ் உமை ஏசிலா வர சுலவு அத்த உதூதம், யார் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அந்த வரம்புகளை வேண்டும் என்று மீறி வேணும்னே சொல்ல முடியாது. தொழிலுக்கு நேரம் இல்லாம இருக்கா, டிவி பார்க்க நேரம் இருக்கு, நண்பர்களோட பெண்மணிகளோடு வெளியே பஜாரு போக நேரம் இருக்கு. ஒவ்வொரு நேரம் தொழில் 10 நிமிஷம் பஜார்ல யார் எங்கே போறீங்க? பஜார் தொழலாம். லொகருக்கு வீட்டுல இருக்கீங்க, வெட்டி விரிக்கிற வேலை கிடையாது. முந்தி மாதிரியாக அடுப்புல விறகு வச்சு மண்பானை கூட்டு வந்து அதை செஞ்சு இதை அப்படிலாம் கிடையாது. இப்ப எல்லாமே அந்த காலத்துல என்ன சித்து சொன்னாரு, ஒரு பக்கத்துல தட்டி விட்டா இட்லி தட்டுல வரணும் மாதிரி எல்லாமே இதாகிடுச்சு. வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. எதுவுமே அம்மி கிடையாது, அம்மி இது கிடையாது, எழுது ஆட்டுவை கிடையாது. அம்மிக்கு பதில் இப்ப மம்மி, ஆட்டுலாம் கிடையாது, எல்லாமே மிஷின். இன்னும் சொல்ல போனால் கிரைண்டர் வீட்டுல வேலை கிடையாது. ரோட்ல 20 ரூபாய்க்கு மாவு, எங்க பரம்பரை பாட்டுக்கு மாவு எடுத்துருங்க. ஏது ஆமா மாவு மட்டும் இல்ல, வாங்கி வச்சோம்னா கால் வயசு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு சட்டில மாவு வாங்கிடுது. ஐஸ் குட்டியில வச்சிருது. இந்த பிச்சைக்கார பெட்டி, அந்த பெட்டிக்கு பேர் வந்துருங்க ஐஸ் குட்டியோட பிச்சைக்கார பெட்டி. அந்த பெட்டி வந்து ரோட்ல என்ன சோறு கட்ட வராங்க, வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அவளை வச்சு தின்னுட்டு நமக்கு இன்னும் சொல்ல போறான் வேண்டாம். அதுல மாவு வாங்கி உள்ள வச்சிருது. அந்த மிஷினை எது கண்டுபிடிச்சா? இந்த அமெரிக்காக்காக அதை கண்டுபிடிக்கிற நோய் நொடிக்குண்டான மருந்து கெட்டு போகாம எக்ஸ்பைரி ஆகாம இருக்கிறதுக்கு மருந்து வைக்கிறது கண்டுபிடிச்சது. இது எழுதி வைக்கலாம். எல்லாம் உணவு மிச்சமான குழம்பு, அது சில பேர் டேட் எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாவு இன்னைக்கு வாங்கினது, இந்த குழம்பு இன்னைக்கு வச்சது, டேட் எழுதி ஒட்டி வச்சிருது. சரியா? ஒட்டி வச்சிருது. அப்ப கிரைண்டர் இல்ல, மிக்சி இல்ல, என்ன இல்ல, அந்த காலத்துல எல்லாமே அரைத்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சு. இல்லையா? இன்னைக்கு அப்படியா? எல்லாமே மிஷின் மாவு வந்துருது. அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுங்க, அதுவும் கஷ்டம் வச்சுங்க. டொமாட்டோ போன் பண்ண சாப்பாடு கூட வீட்டுல கொடுத்துருக்கேன். இப்ப தொழுவதற்கு என்ன கஷ்டம், ஓடுறதுக்கு என்ன கஷ்டம், நிகழ்ச்சியருக்கு என்ன கஷ்டம்? எந்த கஷ்டமும் இல்லை. அதை செய்யமா என்ன செய்யலாம்? செய்ய மாட்டோமா? அவர்கள் செய்யாம இருந்தாலும் நாம கணவர் என்ன செய்யல, அவர்களுக்கு அவ குளிக்காதா, ஏன் குளிக்க நான் தர்றேன், அது நம்மளும் ஒதுங்கிடும். நீ நரகத்தின் கொல்லிக்கட்டையாக இருக்கக்கூடாது. தொழுகை விஷயத்துல நாம என்ன செய்யணும்? அவர்களையும் கட்டாயப்படுத்தணும். கட்டாயப்படுத்துவதற்கு உரிமை நமக்கு இருக்கிறது. இஸ்லாத்துல தொழுகை விடுவதற்கு என்ன எந்த முகாந்திரமும் இல்லை. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நாளில் மீதி நாட்கள் தொழுகை விஷயத்துல கவனம் செலுத்த சொல்லணும். அவர்கள் மட்டுமல்ல, அவர் நான் இருவரும் சேர்த்து பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளையும் செய்யணும். தொழில் போய் சொல்லணும். வீட்டுக்காரர் பஜருக்கு போறாரா, எலி கூடணும், கூட்டி போங்க, தொழுகை வைங்க. என்ன செய்ய? தொழுகை வைங்க. 2-3 தினங்களுக்கு முன்னாடி தென்காசி நல்லா குளிர்ப்பேன். இப்ப நல்லா குளிர்தான், பகல்ல நல்லா குளிர். ஆனா பஜர்ல ஒரு 5 வயசு பையன் பண்ணிக்கலாம். போட்டோ வச்சிருக்கேன், காமிக்கிற பாருங்க. போட்டோ எடுத்தேன். அவங்க ஆப்பா வெளிநாட்டுல இருக்காரு, பாப்பா இருக்காரு வெளிநாட்டுல இருக்கு. அந்த பையனின் தாய் அவனை அதிகாலையில் எழுப்பி அந்த குள்ளாவை பனிக்குள்ளாவை மாட்டி பஜர் துறைக்கு அனுப்பிச்சிருக்கு. அவன் நிக்காங்க. பெற்றெடுத்த தாய் அவனை உளப்பூர்வமான முறையிலே பஜர் தொழுகையிலே போய் கலந்து கொள்ள இந்த பணியில இருந்த பெரியாட்களை ஒளிச்செய்வதற்கு தயங்குகின்ற அந்த நேரத்தில் கூட அவன் அதிகாலை தொழுகையை தொழுவதற்காக அந்த பணியில் ஒளிச்செய்து விட்டு பணிக்குள்ளாக மாட்டி பஜரில நிற்கிற அந்த கண்கொள்ளா காட்சி பார்க்கின்ற போது பெற்றோர்களே, உங்க பிள்ளை இப்படி வளர்க்கணும். வீட்டுக்காரர் இல்லையா கேட்க போறாரு, பிள்ளை தூங்கட்டும் நினைக்கல, வெளி கொடுத்து போச்சு. அளவுக்கு அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாம என்ன செய்ய சொல்றோம்? சொர்க்கத்துக்கு அனுப்பிடுன்னு சொல்றோம். சோத்துக்கு கூப்பிட்டா ஓடி போயிடும். வீட்டுல இருந்து பத்திரிகை கொடுத்தேன்னா குடும்பத்தோட வந்துருங்க, அச்சா கிடைச்சுதான் லக்கு. என்ன செய்யறான்? அந்த கல்யாணத்தன்னைக்கு காலையில டிஃபன் கிடையாது. ஏன்? மத்தியானம் நல்லா சாப்பிட முடியாது, வளர்த்த காலையில் வச்சு சோத்துக்கு கூட்டு போறான். தொண்டைக்கு கீழே போனா நரகல். இந்த தொழுகைக்கு வராவிட்டா நரகல். தொழுகை வராது நரகத்துல அது கிடைக்கட்டும் கிடைக்கும். ஆனா அது கிடைக்காம கஷ்டம் கிடைக்கும். அது போட்ட போச்சுங்க. ஏன்னா வந்தது கேட்பான், அல்லா கேட்க மாட்டான். அல்லா பண்ணல, வா கூப்பிட்டு வா, நிறுத்து, பல்லாசல் சம்பளம் நிப்பாட்டு.
யாரெல்லாம் நீ தந்த கிஃப்ட் இது அப்படி நிறுத்தி தொலை வைப்பானால் நாளைக்கு கொடுக்க அவன் வளர்ச்சிசாலியா இருப்பான், இல்லை என்றால் வந்தீர்களாக இருப்பான். அதாவது திருப்பூரிக்க மாறிடும். அண்மையில 3 மணிக்கு ஒரே போலீஸ் ஸ்டேஷன் அழைப்பு, முஸ்லிம் தெருவுக்குள்ளதான். என்ன அந்த பெண் ஒரு காலத்துல எசகபசா இருந்துட்டு போகும், இப்ப கணவன் கொஞ்சம் புத்திமதி சொல்லி திருத்தி வச்சிருக்கு. 3 மணிக்கு வந்து கதவை தட்டான், வா பழையபடி இருக்கணும் தான். அவன் புருஷக்காரன் போலீஸ் போன் பண்ணிட்டான். ஏன் இந்த நாளைக்கு மாறினா கஞ்சா போதை பழைய எத்தனை வயசு 20 வயசுக்குள்ள கெட்டு குடிச்சு வர போனானா சீரழிந்து போனானா? ஏன் நீ சிறு பிள்ளையா வளர்க்கிறது 7 வயசான சொல்லி 10 வயசான தொழுகாவத்தை அடி. அந்த சிறுவனை தொழுகதை போட்டா புரிஞ்சு பாக்குறேன். அதே அன்றைக்கு பகல்ல போய் செய்தியை கேட்கிறேன். 20 வயசு இளைஞர் அவன் அசிரிசலாக இருந்த அதே பெண்ணை திரும்பவும் தன் தேவையை பூச்சிய அந்திம நேரத்துல அதுவும் 3 மணி 2 மணி இப்படி போய் நேர காலம் இல்லாமல் போய் தட்டி தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறான். காவல்துறை வந்து அவனை தேடுகிறார். காவல்துறை இன்னைக்கு நம்ம முஸ்லீம் பையன் பள்ளியாசு போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன் தெரியுமா? திருந்திட்டான்னா நமக்கு வேலை இல்லை. அவன் அடிப்படி சண்டை போடணும், கஞ்சா குடிக்கணும், அதையும் சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிட்டான்னு நமக்கு வருமானம். அவன் தான் கடையில் கூட சப்ளை பண்றான். எல்லா கடையிலும் எங்க விற்கிறது தெரியும். அவன் அப்பப்ப என்ன செஞ்சுக்கிறது, அதுக்குண்டான காசை வாங்கிட்டு அவன் கம்முனு போயிடு. யாரும் பண்ணாட்டு திரும்ப யாரும் பண்ண சொல்றேன் பண்ணு கொடுங்க. எனவே அன்பிற்கினியர்களே, இன்ப நிலை துன்ப நிலை. இன்பம் மட்டுமே இருந்துச்சு வச்சுங்க, அது ரசிக்காது. டெய்லி பிரியாணி ரசிக்கலாங்க, என்ன செய்யும்? ரசிக்காது. ஒரு நாளைக்கு கஞ்சியை குடிச்சு பார்க்கணும், ஒரு நாளைக்கு ரசத்துக்கு சாப்பிட்டு பார்க்கணும், ஒரு நாளைக்கு வெறும் மோருக்கு சாப்பிட்டு பார்க்கணும். டெய்லி பிரியாணி மூழ்கி கிடைச்சிடும், நல்லா இருக்கு தூக்கி போடாங்க. இன்பமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு படைத்த உணவை பற்றி சிந்தனை வராது. கவலை கஷ்டம் வந்து சிரமம் வந்து தொட்டு பார்க்கிற போது அந்த சாபாக்கள் எப்படி உறுதியாக இருந்தாலும் அந்த உறுதி நம்மிடம் வர வேண்டும். அப்படி வருகிற போதுதான் அல்லாஹ் நம்மை யாரை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிக்கலாம். சொல்றாங்க, அல்லாஹ் எவரே நேசிக்க ஆரம்பிச்சாலும் சோதிப்பான். வெற்றியா தோல்வியா, இங்க இருக்கியா தவறி போயிருக்கியா, சொல்லுங்க. அதாவது வசதி வாய்ப்பை கொடுத்துட்டு பிடிக்கலாம், புடுங்க செய்யுது. அப்போ பொருளை காக்கணும். அதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பூமி அவனுக்கு அல்லா தருகின்ற பரிசு எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறாரு. அல்ல அவனுக்கு அள்ளி கொடுத்தான நன்றி செலுத்துகிறான், கூலியை ரெட்டி பாய்க்கிறான். லைன் சக்கரத்தும் லாஜி தன்னாட்டும் என்ன செய்யறான்? கூலியை ரெட்டி பாய்ச்சி கொடுக்குறான். அதே நேரத்தில் அல்ல அவனை சோதித்தா பொருளை ஆக்கினான், அப்பதான் அல்லா தரான் பரிசு. அதான் மூமினுக்காரன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆச்சரியம் அஜப்து, எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது இந்த செயல். அல்லாஹ் அதுக்கும் கூலியை கொடுக்க, இதுக்கு இது பொறுமை காத்ததற்கு கூலி, அது நன்றி செலுத்தியதற்கு கூலி. அப்படி இருக்க வேண்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாகுதாவன் அக்பர் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அப்பா இனிமேல் அந்த பத்தியை பொருத்தி வச்சியாங்க. தொண்டை எவ்வளவு தூரத்தை கழுத்து போடுச்சு. இவாளுக்கு பொருத்தி அந்த கொற்றாவை பொருத்தி வச்சு நம்ம பொருள் கஷ்டமாயி போச்சு. அல்லாஹ் பாருங்க.